ஐயோ சாமி முடியல. ஸ்ரீலங்காவுக்கு என்னாச்சுடா? ஒரே பிரச்சனையாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நெகட்டிவிட்டி மட்டுமே என் கண்ணுக்கு தெரியுது. நம்மலாம் அந்த வயசில் படிக்கும்போது நமக்கு அதிகபட்சமாக என்ன பிரச்சனை இருந்துச்சு? வீட்டுக்கு போனால் என்ன சாப்பாடாக இருக்கும்? ஐயோ இன்றைக்கி 6 மணி வரைக்கும் கிரவுண்டில் கடந்துட்டோமே, இன்றைக்கி எவ்வளோ அடி விழுன்னு தெரியலையே, ஹோம்ஒர்க் எப்படி கட்டடிக்கிறது, நாளைக்கு ஸ்கூல் போகலாமா வேணாமா, தீபாவளிக்கு இந்த பெண்ணு உடுப்பு வாங்கி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அது நமக்கு பிடிச்ச உடுப்பு எதுவும் கிடைக்குமா, இல்லைனா நாங்கள் சொல்கிற பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்களா, அங்கே போக கிடைக்குமா, லீவுக்கு தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களா. அதிகபட்சமாக நம்மளுக்கு இருந்த பஞ்சாயத்தே இவ்வளோ தான் நம்ம லைஃப்பில். இப்போ இருக்க பசங்க ஸ்கூல்லேயே போய்ட்டு கஞ்சா அடிக்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, தம் அடிக்கிறானுங்க, லவ்வுங்கிற பேரில் என்னென்னமோ அநியாயம் பண்ணி திரிகிறானுங்க. செல்ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் அக்க போகிறனால சின்ன வயசுலேருந்தே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு என்ன கண்ட கரும லொட்டு லொசுக்கெல்லாம் பார்க்குறது, அதனால வர்ற இம்பேக்ட்னால இவனுங்க சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஏன் முடியும் என் வாய்க்குள்ளே போயிடுச்சு, என்னென்னமோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்காவில் பார்க்குறேன், ரொமான்ஸ் இந்த லவ்வுங்கிற பேரில் ஸ்கேம் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐ ஒரு சில வீடியோஸ்லாம் நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு, இது ஏஐ வீடியோவா இல்லைனா நிஜமான வீடியோவான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொமான்ஸுங்கிற பேரில் அந்த காலத்தில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் கடைசியாக லவ்ங்கிற ஒரு விஷயம் சரி உண்மை அப்படிங்கிற மாதிரி சம்பட் இருந்துச்சு இல்லையா. இப்போ அதை வச்சு தான் பிஸ்னஸே பண்ணுறானுங்க. அதுவும் சின்ன பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. லவ்வுங்கிற பேரில் பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறது, சென்சிட்டிவான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு த்ரெட்னிங் பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் அந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுவேன், காசு கொண்டு கொடு, வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வா, அப்படி இல்லையா வெளியில் எங்கேயாச்சும் திருடு கடை வாங்குன்னு அந்த டிப்ரெஷனால் இந்த எத்தனையோ பசங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறானுங்க. ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அவங்க இது ஒரு கான்சிக்வன்சஸ் தெரியாமல் பயங்கரமாக இந்த மாதிரி அநியாயம் பண்ணி திரிகிறானுங்க. அது மட்டுமா, இன்னொரு பக்கம் போனால் கல்யாணம் கட்டினவனுங்க ஒய்ஃபை இது மிரட்டுறானுங்க, கொலை முயற்சிக்கு பண்ணுறானுங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஒய்ஃப் இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் இந்த ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது நம்மளால் பார்க்க முடிகிற அளவுக்கு என்னடா ஸ்ரீலங்காவுக்குள்ளே இந்த க்ரைம்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு நம்மளால் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த காலத்துலேருந்து இல்லைன்னு இல்லை, ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு தானே, ஒரு ஃபேமிலியை நினச்சி அந்த டைம்லலாம் நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா, குடும்பத்தை நினச்சி, சொசைட்டியை நினச்சி, மற்றவங்கள நினச்சி. ஆனால் இப்போ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எல்லோரும் கண்ட வாக்கில் என்னென்னமோ அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டானுங்க. எடிக்ஷன் கூடி போச்சு. ஸ்பெஷலி இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க, கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க, சின்ன வயசுலேருந்தே ஃபோன் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய்ட்டு நான் வீடியோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எஸ்பெஷலி ஸ்கூல் போகிற பசங்க பொண்ணுங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய ட்ரக் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாங்கிற ட்ரக் என்னத்தை கன்சியூம் பண்ணுதுன்னா உங்களோட வேல்யூபிள் டைம், த மோஸ்ட் வேல்யூபிள் டைம். நீங்கள் சும்மா அப்படி எடுத்துகிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு உட்காடுறீங்க, திடீர்னு முடிஞ்சு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் 6 ஹவர் 10 ஹவர் உங்களுக்கே தெரியாது அப்படியே போய்கிட்டு இருக்கும். அது உங்களை அனலைஸ் பண்ணுது. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப உங்கள் மைண்டுக்கு எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அதையே திரும்ப 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 உங்கள் ஃபீல்டில் கொண்டு காட்டுறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, படிக்க முடியாது, வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மாதிரி நான் திரும்ப ட்ரை பண்ணணும், அது மாதிரி நான் பண்ணணும், நான் பார்க்குற மாதிரி என்ன எல்லோரும் பார்க்கணும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீசனுக்காக, நல்ல விஷயங்களுக்காக, ஒரு கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகி நிறைய பேர் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அது ஒரு மாதிரி ஓவராக எடுத்துக்கிட்டு அதனால் வர்ற பைத்தியக்கார சைக்கோத்தனங்கள் ரிஃப்ளெக்ஷனால் வர்ற ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது. அண்ட் அதை வச்சு இப்போ நிறைய கூட படிக்கிறவங்கள, ஸ்கூல் போகிறவங்கள, சின்ன சின்ன பசங்களை எல்லாம் மிரட்டுறது, எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மணி மைண்டடாகவே பார்க்குறது. அதனால நிறைய க்ரைம்ஸ் இப்போ கூடி போச்சு. எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்குற க்ரைம்ஸ் எல்லாம் ஏன் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இது கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு எனக்குள்ளே அந்த யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. சீரியஸாக கவர்மெண்ட் இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். இல்லைனா எப்பா ஸ்கூல் டைம்லேருந்தே இவனுங்க பேரண்ட்ஸை டீச்சர்ஸை மட்டுமா, பேரண்ட்ஸையும் மிரட்டுறாங்களே. நிறைய பேரண்ட்ஸுமே இப்போ யோசிக்கிறாங்க பெற்ற பசங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன் கொலை முரட்டல் விட்றானுங்க,
இல்லைனா வீட்டை விட்டு போயிடுவேன் மிரட்டுறானுங்க, இல்லைனா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அதை குடிச்சிட்டு செத்துருவேன் மிரட்டுறானுங்க. இவனுங்கட த்ரெட்னிங்லாம் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விஷம் குடிக்கிறானுங்க, தூக்கில் மாட்டிக்கிறானுங்க. பேரண்ட்ஸோட கண்காணிப்பு வந்து ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே வீக்காக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே வந்து ஃபோனை கொடுத்து பழக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொக்கோ மேலன் இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது. அவங்களும் வந்து பிஸியாக இருக்கும், வேலை எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக உடனே இதை போட்டு பழக்கி விட்டுறானுங்க, கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு எடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவனுங்க ஒரு மாதிரி அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு இதே இல்லை. நமக்கும் வந்து வெளியில் எடுத்துக்க முடியாது. ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து கஷ்டம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து இதுக்கு ஒரு மாதிரி பழக்கப்படுத்தி விட்டோன்னே. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்துங்க. அந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அடி என்ன அடி உள்ள நான்லாம் வாங்காத அடியா, எங்கள் அப்பா பெரம்பை எடுத்து கொடுப்பாரு அடி. ஒரு தடவை கடைக்கு போயிட்டு ஒரு 100 ரூபா காசு தொலைச்சிட்டேன், எனக்கு விழுந்துச்சே அடி. நான் சொல்லிட்டேன் போய் வந்து அது வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கையிலேருந்து பிடுங்கிட்டு ஓடிட்டான்ட்டேன். செம்ம அடியான்னு அடி. நீ சின்ன பையன் பெரிய பையன் அப்படிலாம் இல்லை, தப்பு பண்ணால் அடி. ஸோ அப்படி பண்ணால் அடி விழும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை தானே. எது சொன்னாலுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டே வருது. ஈவன் எவ்வளோ பெரிய மோசமான க்ரைம்ஸ் பண்ணும்போதும் கூட குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு அதை அப்படியே வந்து அவனுங்க சொசைட்டியில் வந்து பண்ணுறானுங்க. வீட்லேயும் ஒன்றும் கேட்கல. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய தப்பு இல்லை போல். எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ பெரிய க்ரைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வெளியில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனுங்க வெளியில் வந்து ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ அந்த தைரியத்தை யார் கொடுக்குறா? வீட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டாக ஃபேமிலியில் இருக்கக்கூடவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் பிள்ளைங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு க்ரைம் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு தப்பு அப்படின்னு தெரிஞ்சால், உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு இதை சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலைன்னா, அவங்களால அடுத்து ஒரு 100 பேர் 200 பேர் அவங்க வந்து காயப்படுத்தும் போது அதனால வர்ற விளைவுகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவனுங்க ஒரு சொசைட்டியவே நாசமாக்குறானுங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளை ஒழுங்காக வளங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக சொசைட்டிக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒரு பொண்ணை வந்து இங்கே இந்த நுவர்லியாவில் அந்த ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போன பொண்ணு அந்த தெல்தினி பக்கத்தில் கொன்னானே, அவன் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட மோர் தென் 1.5 crores மாதிரி காசு வாங்கியிருந்திருக்கான்னா. 3 பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பன் வேறு. இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கான். அண்டு கூட பிறந்த பிரதரே வந்து லைக் அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான், இந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணுறான். அவனை வந்து ஒரு பிரதராக சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு. ஸோ லைக் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் இப்படித்தான் சொல்லிட்டு. ஸோ அவனை எங்கேயுமே கண்டிக்கலை. அவன் போக்கில் விட்டாங்க. நீ யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே யோசிப்பாங்க, ஓகே நீ உன் வழியில் போ அப்படின்ட்டு. பட் ஆனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கண்டிச்சிருந்தா லைக் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காது இல்லையா. நம்ம வந்து எங்கேயோ வந்து இது அவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு இல்லையா, அதை ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்ட்டு லூஸ் விடுற ஒரு சின்ன விஷயத்து அந்த லூப் ஹோல் வந்து எங்கேயோ கனெக்ட் ஆகி அங்கே ஒரு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துதா இல்லையா, அங்கே ஒரு உயிர் போகுதா இல்லையா. ஸோ தயவு செஞ்சு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஸ்பெஷலி ஃபேமிலிக்குள்ளே தப்பு பண்ணாங்கன்னா கேளுங்க. அதை வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்க நிப்பாட்டுறதுக்கான வழிகளை வந்து பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் சமுதாயத்தில் இந்த மாதிரியான சீர்கேடுகள் நிறையா உருவாகும். அதை நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டி வரும். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். போதும், க்ரைம்ஸ் போதும், முடியல பார்க்குறதுக்கு.